நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதாவது இன்று ஒரு உறவு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்றால் என் வாழ்க்கையில எனக்கு நிறைய விஷயங்கள் எதிராகவே நடக்கிறது. அப்போது இந்த எதிராக நடப்பதற்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னா, எதிராக நடப்பதற்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்ற கேள்வியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழ்ந்து. ஏன்னா நம்ம எப்பயுமே எல்லா விஷயத்திலுமே நம்மளுக்கு சாதகமாக தான் சிந்திப்போம். இது எல்லாருடைய ஒரு இயல்பு. அப்படி இருக்கும்போது நான் கெட்டு போகணும்னு நான் நினைப்பேனா, நான் பாதிக்கப்படணும்னு நான் நினைப்பேனா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த கெட்டு போகணுமா பாதிக்கப்படணுமான்ற நினைப்புக்கு காரணம் நம்ம அப்படி எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், எப்படியோ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கும். அப்படி எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கை கெட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே. அப்ப நான் என்னுடைய எண்ணம் தான் வாழ்க்கைனா, நான் என்னுடைய எண்ணத்தை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த பாதிப்புகள்லாம் வருதே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் நம்ம எண்ணம் தான். எண்ணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை குறித்து எண்ணுவதை விட, பிறரை குறித்து எண்ணுவதை விட, உங்கள் எண்ணத்தை பிறர் திருடுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதாவது இறைவன் பொதுவா எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறார். அந்த ஆற்றல் வழியாக, அந்த ஆற்றலை வெளியே செலுத்துவதின் வழியாக எதை நோக்கி அந்த ஆற்றலை செலுத்துகிறோமோ அந்த பொருள் நம்மை ஈர்க்கப்பட்டு நம்மிடம் சேர்க்கப்படும். அதே போல அந்த ஆற்றலை நாம் உள்முகமாக செலுத்தும் போது நம்மளுக்கு இன்னும் அந்த ஆற்றலுடைய தன்மை பெருகும். அப்ப நீங்க உங்களை திருடுறதுக்கு, அதாவது உங்களுடைய ஆற்றலை நீங்கள் தொலைப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தோம்னா, அதுதான் நம்மளுடைய முக்கிய நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளுக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டிவியில ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தர் அடிபட்டாரு, ஒருத்தர் இதாயிட்டாரு அப்படின்னா நம்ம உடனே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி வெளிப்படும்னா, அந்த எண்ணங்கள் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அதே சமயத்துல சில நிகழ்ச்சிகள்ல இவன் மோசமானவன், கொடூரமானவன் அப்படின்னா இவன் எல்லாம் தண்டிக்கப்படணும், இவன் நாசமா போகணும், இந்த மாதிரி இவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் போன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதுவும் நம்மிலிருந்து எழக்கூடிய எண்ணம் தான். அப்ப நம்ம நமக்கு சாதகமாக சிந்திக்காமல் பாதகமாக சிந்திக்கிறோம். எதை குறித்து நம்ம பாதகமாக சிந்திக்கிறோம், அந்த பாதகமாக சிந்திக்கக்கூடிய எண்ணத்தின் தாக்கத்தை தான் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டோம்னா, நம்ம ஒரு கையில இருக்க பொருளை கொண்டு ஒரு தீயை பத்த வச்சு விடுறோம் அப்படின்னா, அந்த தீ முதலில் எங்கே பற்றி கொள்ளும் என்றால், முதல்ல நம்ம கையில வச்சிருக்க தீக்குச்சியில தான் பற்றும். அதுக்கப்புறம் தான் அந்த நெருப்பு போய் வேற இடத்துல பற்றும், இல்ல அணைஞ்சு கூட போகலாம், போற வழியில கூட. ஆனா பற்றுவது முதல்ல எங்க பற்றுது? நம்ம கையில இருந்து தான் பற்றுது. அப்போது நீங்கள் யாருக்காக எண்ணினாலும், எதை குறித்து எண்ணினாலும், அந்த எண்ணத்தின் தொடக்கம் எங்கே இருக்கிறது என்றால் உங்கள் உள்ளே தான் இருக்கிறது. அப்போது அந்த எண்ணத்தின் தாக்கம் உங்களை பாதிக்கும். இப்ப நிறைய குடும்பங்களில் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொதுவா இந்த சீரியல் பார்க்குற குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்காது, ஆனா அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய கேரக்டராகவே இவங்க மாறிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாமியார் மருமக சண்டை மாதிரி இருக்கும். நாளை இந்த விஷயம் தெரிஞ்சு சண்டை பெருசாயிருமா அப்படின்றதோட அவன் சீரியலை சுவாரஸ்யமா நிப்பாட்டிடுவான். ஆனா நம்மளது எண்ணம், அது தெரிஞ்சுட்டா என்ன போகுது, தெரியாட்டி என்ன போகுது, நாளைக்கு வரைக்கும் அவன் திருப்பி அந்த சீரியல் டயத்துல அந்த சீரியல் மீதி ஓடுற வரைக்கும் உங்களுடைய எண்ணம் ஃபுல்லா எங்க இருக்கும் தெரியுமா?
அந்த சீரியலை ஒட்டியே அந்த சீரியல்ல சொன்ன கதாபாத்திரத்தை ஒட்டியே இருக்கும். அப்ப இந்த மனப்பான்மை அங்க வந்து உங்க மாமியார்னு அந்த சீரியல்ல காமிக்கிற மாமியாரை நீங்க கற்பனை செய்தாலும் அந்த உறவு முறையின் தாக்கம் வந்து உங்களோடு நெருங்கி இருப்பதனால் உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்க மாமியாருக்குமே அந்த பிரச்சனைகள் உருவாகுவதற்கு நீங்களே அடிப்படை காரணமாக இருக்கிறீர்கள். அதனாலதான் என்ன சொல்றதுன்னா, பொதுவா அடிக்கடி ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க, இறை நாம ஜபம் செய்யுங்கன்னு சொல்றாங்க, இறைவனை வணங்குங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அலைபாயும் எண்ணத்தை ஓரிடத்தில் சேர்ந்து ஒடுக்குவதற்காகத்தான் இவையெல்லாம். அப்ப வெளியில ஒரு நம்மளுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா நம்ம யாருக்கெல்லாம் புறம்பாக நினைத்தோம் என்று, உதாரணத்துக்கு இப்ப ஆட்சி செய்யறாங்க, இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ஆதரவாகவும் சொல்லலாம், எதிர்ப்பாகவும் சொல்லலாம். நீங்க இதுல நடுநிலையில இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எப்படினாலும் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நம்ம அதை செய்யலாம். ஆனா இப்ப இருந்தே சரியில்லைன்னா அப்படி ஏமாத்திட்டானா இப்படி ஏமாத்திட்டானான்னு இன்னைக்கு வார்த்தையில சொல்லிக்கிட்டே இருக்க சொல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்பதுதான் இங்கே மெய். ஏன்னா அந்த தயாராவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் ஏமாற்றத்தை குறித்தே சிந்தித்தீர்கள், ஏமாற்றப்படுவதை விட்டுவிட்டீர்கள். ஏன்னா அந்த ஏமாற்றத்தை குறித்த எண்ணம் எங்க இருந்து கிளம்பியது? உங்களுள்ள இருந்து கிளம்பியது. அப்ப அந்த உங்களுள்ள இருந்து கிளம்பிய எண்ணம் அந்த ஏமாற்றத்திற்கான தாக்கத்தை சர்வ நிச்சயமாக உங்களுக்கு அது கொடுத்து விட்டுதான் சொல்லும். ஏன்னா எண்ணியான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் அப்படின்றத நம்ம வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வந்து தன்னுடைய அனுபவ ரீதியா சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, நல்லதே செய்யுங்க, ஜீவகாருண்யம் பண்ணுங்க, எல்லாமே சொல்றதுக்கு செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இறை வழிபாடுங்கிறது வந்து ஏதோ சாமியை கும்பிட்டோம் அதனால பலன் இல்லை. சாமியை கும்பிடுவதன் வழியாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய, எண்ணக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை எப்படி நீங்கள் அன்பாக கருணையாக அணுக வேண்டும் என்பதைத்தான் இறை வழிபாடு சொல்லி தருகிறது. எதுவும் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற பேதம் பார்த்து இவனுக்கு சப்போர்ட் பண்ண அவனை எதிர்ப்போன்ற போதெல்லாம் இதெல்லாம் வந்து இறை வழிபாட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு கிடையவே கிடையாது. இறை வழிபாட்டுக்குள்ள வர வர நம்மளுக்குள்ள ஒரு பக்குவத்தை கொடுக்கும், எல்லாத்தையுமே வாழ்த்த சொல்லும், எல்லாத்தையுமே வாழ்த்த வைக்கும். உதாரணத்துக்கு இப்ப நமச்சிவாய வாழ்க்கையே வந்து திருவாசகம் எல்லாம் படிங்கன்னு சொல்றாங்கன்னா முதல் வார்த்தை எடுத்து பாருங்க, நமச்சிவாய வாழ்க. இந்த வாழ்க அப்படின்றப்ப நமச்சிவாய வாழ்க என்றது வந்து இந்த சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய இந்த மொத்த சமயத்தின் சாரத்தை இந்த இரண்டே வார்த்தைகளில் மாணிக்கவாச பெருமான் அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது வாழ்கன்னு நம்ம சொல்றோம்னா நம்ம யார் வாழணும்னு நம்ம நினைப்போம். அடிப்படையா ஒரு விஷயத்த எடுத்துக்கீங்க, நம்ம யார் நல்லா இருக்கணும், யார் வாழணும் அப்படின்னு யார் வாழ்த்தணும்னா முதல்ல யாரா இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முதல்ல யார் நல்லா இருக்குன்னு கேட்டா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தன் குடும்பம், அதுக்கப்புறம் தன் உறவினர்கள், அதுக்கப்புறம் தன் தெருவில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் தன் ஊர்ல இருக்கவங்க, அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துல இருக்கவங்க, நாட்டுல இருக்கவங்க, இந்த உலகத்துல இருக்கவங்க, இப்படியே அது விரியும். ஆனா நம்ம இப்படி சொல்றதுல எவ்வளவோ விஷயங்கள் விடுபட்டு போய்கிறது. உதாரணத்துக்கு நம்ம தயிர் சாப்பிட்றோம், அந்த தயிர்ல பாக்டீரியா வந்து அந்த தயிரா மாத்தலைன்னா அந்த தயிர் நம்மளுக்கு உடம்புக்கு சாப்பிட முடியாது. அந்த தயிரில் இருக்க நுண்ணுயிர்கள் சிறப்பாக வாழ்ந்தால்தான் நம்மளுக்கு தயிர் என்று ஒன்று கிடைக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்த்தலைன்னு விட்டு போகக்கூடாது. ஜாதி, இன, மதம், பேதம் போன்ற எவ்வளவோ இருக்கலாம். அத்தனையும் கடந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்றால் எல்லா உயிர்களும் உள்நின்று அந்த உயிரை உயிராக வைத்திருப்பவன் வாழ்ந்தால் இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் வாழும் அப்படிங்கிற அந்த மெய்யை அறிவித்து உங்களை அறியாமலே உங்கள் எதிரியாக நீங்கள் நினைப்பவரையும் வாழ வைக்கும், உங்களை போட்டியாக நினைப்பவரையும் வாழ வைக்கும். எல்லாருமே வாழணும். அப்படி வாழணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சமயத்தினுடைய திருவாசகத்துல முதல்ல 2 அந்த வார்த்தையிலே நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையும், இறைவனால் இயக்கப்படும் அத்தனையும், இறைவனுள் ஒடுங்கி இருக்கும் அத்தனையும், இறையோடு கலந்திருக்கும் அத்தனையும் வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய தத்துவத்தை நீங்கள் நமச்சிவாய வாழ்க. அதனாலதான் அந்த பாட்டோட திருவாசூத்திர கடைசி சொல்லியிருப்பாங்க, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். அப்ப நமச்சிவாய வாழ்க நம்ம சும்மா வாயில சொல்றதை விட
அந்த பொருள் உணர்ந்து வாழ்த்தும் போது நீங்கள் ஒன்றை வாழ்த்த 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 உங்கள் வாழ்க்கையும் ஒரு வாழ்த்துக்குரியதாக மாறும். ஆனா இன்னைக்கு நம்ம காலையில ஒரு பேப்பர் எடுக்கிறோம், ஒரு டிவி நியூஸை பார்க்குறோம், இது எல்லாமே என்ன சொல்லுது? எதெல்லாம் கெட்டது நடக்குது, எதெல்லாம் நீங்க எதிர்க்கணும், எதை பார்த்தலாம் நீங்க பொங்கணும், இதற்கு நீ பொங்காவிட்டால் நீ தமிழனே இல்லை, நீ இதை செய்யாவிட்டால் நீ இவனே இல்லைன்னு யாரோ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்குன்னு அவசியமே இல்லை. நீங்கள் பொங்குவதனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் அதற்கான எதிர்ப்பு சர்வ நிச்சயமாக நடக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் தப்பா நடக்குது, நம்மளுக்கு ஒரு விஷயம் புறம்பாக நடக்குது என்றால் நாம் எந்த விஷயத்தை யாருக்கு புறம்பாக நினைத்தோம், யாருக்கு புறம்பாக சிந்தித்தோம். நீங்க செயல்படணும் இல்லை, போய் கத்தி எடுத்து குத்தணும் இல்லை, இவனெல்லாம் அடிக்கணும், இவனெல்லாம் தண்டிக்கணும், இவனெல்லாம் கழுத்தறுத்து போடணும், அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? இந்த எண்ணத்தின் தாக்கம், இந்த எண்ணம் எங்கிருந்து ஊறியது? உங்கள் உள்ளிருந்து ஊறியது. உங்கள் உள்ளிருந்து ஊறிய எண்ணத்திற்கான தாக்கம் உங்களுக்கு பெறும். எப்படின்னா அடுப்புல சாதம் வைக்கிறோம், அடுப்புல சோறு வேகுது, சோறு எடுத்து மற்றவங்களுக்கு பரிமாறுறோம். ஆனா இந்த சோறு வேவதற்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகள், அந்த நெருப்பு, அதில் வரக்கூடிய தாக்கம், அந்த உள்ள இருக்க சூடு எல்லாத்தையும் முதல்ல இது தாங்குது, அந்த பாத்திரம் தாங்குது. அது போலவே உங்கள் எண்ணத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கான தாக்கத்தை தரும். அதனாலதான் என்ன சொல்றாங்க? இறைவனே அன்பே வடிவானவர், கருணையே வடிவானவர். அதனாலதான் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அந்த இறை வழிபாடுக்குள்ள வர 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 உங்களுக்குள்ள முதல்ல பேதம் கலரும். இவன் எதிரி, இவன் நண்பை அப்படின்லாம். அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாரு அப்படிங்கன்னா, அவன் என்னை எப்படி ஏமாத்தலாம், அவனை நம்பி இருந்தனே ஆச்சாவது நம்ம எவ்வளவோ சங்கடப்படலாம், அவன் மேல கோவப்படலாம், எரிச்சல் படலாம், எல்லாம் படலாம். ஆனா அந்த எதிரின்னு நினைக்கக்கூடிய ஆளை தேர்ந்தெடுத்தது யார்? அவருக்கு ஏமாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தது யார்? என்னை நீங்கள் எப்படி ஏமாற்றலாம், என்னுடைய பலவீனம்லாம் எது என்று அவருக்கு தெரிவித்தது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் நீங்களா தான் இருப்பீங்க. அப்ப அவன் ஏமாற்றினானா நீங்கள் அவன் உங்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் உதவினீர்கள். அதனால அவன் மாறணும், ஏமாத்தினவன் திருந்தணும், ஏமாத்தினவன் தண்டிக்கப்படணுங்கிறத விட இனி நான் எப்படி ஏமாறக்கூடாது என்பதை அவன் வழியாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இதுதானே உண்மை. அப்ப இங்க தவறு என்பது வெளியில் சுட்டி காட்டுவது சுலபம். ஆனால் இந்த தவறு நிகழ்வதற்கு யார் காரணம் என்றால் நாமத்தான் இருக்கும். நம்முடைய தேர்வு காரணமாக இருக்கும், நம்முடைய நம்பிக்கை காரணமாக இருக்கும். அப்போது இங்கே திருத்தப்பட வேண்டியது எது? நாம் தான். அதனால தான் எண்ணத்தை மாற்றினால் எதுவும் மாறும், எதையும் எடுத்துக்கொள்ளும் விதம் மாறினால் எல்லாம் மாறும். அப்ப எல்லாமே அன்பாக பார்க்க, எல்லாத்தையுமே அன்போடு அணுக, இங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக, நல்லதாக, நன்மையாகவே நடக்கும். அப்ப நம்ம இப்ப நான் என்னதான் செஞ்சாலும் எனக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ கோயில்ல போய் பரிகாரம் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். அது எல்லா பரிகாரமும் நீ மாறு என்பதைத்தான் உங்கள் உள்ளிருந்து உணர்த்துமே தவிர அது பிறரை மாற சொல்லி என்றும் வலியுறுத்தாததாகவே இருக்கும். ஆதலால் நீங்கள் எப்போதுமே உங்களை பாருங்கள், உங்கள் எண்ணத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்களை பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் எதற்கோ புறம்பாக சிந்திக்கிறீர்கள், உங்களுக்கே எதிராக சிந்திக்கிறீர்கள், யாருக்கோ எதிராக சிந்திக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கும் போது அந்த சமயத்துல அந்த எண்ணம் அப்படியே அதிலேயே ஓட விடாம அந்த இடத்துல இருந்து நீங்க இறைநாமத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல நிற்பாட்டுங்க. எப்போது ஒருத்தருக்கு எதிராக உங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தோடு பயணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் ஒன்னும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டாரு, அவருக்கு உங்க மேல கோபம் வருது, அந்த கோபத்தின் தாக்கமா நீங்க அவர் அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறீங்க, அவங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்க, அவங்கள பத்தி கண்டமணிக்கு பேச ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பேச 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 என்ன ஆகும்னா நீங்கள் கொடுக்க போகும் தண்டனையை அவர் அனுபவிக்கக்கூடிய விதத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்றதுல அதிகமாகி யாரை நினைச்சு நீங்க சொல்றீங்களோ அந்த சொல்லிய நபர் உங்கள் எண்ணத்தை விட்டு விலகி விடுவார். நீங்கள் கொடுக்க இருக்கும் தண்டனை அது தரும் வழி, அதனால் அவர் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்று இந்த தண்டனையும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய வீரியத்தையுமே நீங்க ஆழ்ந்து 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 சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அந்த ஆழ்ந்து ஆழ்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனையாக கற்பனையாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையாக நினைக்கக்கூடிய அத்தனையுமே அவருக்கு நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு நிச்சயமாக நடக்காது. அப்ப உங்களுக்கு அது நிச்சயமாக நடப்பதற்கு காரணம் என்றால் உங்களுடைய முழு கவனம் ஒருத்தரை இப்ப ஒருத்தரை பாராட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், பாராட்டும் போது நம்மளுடைய கவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துல நம்ம மனசு போயிடும். அதே ஒருத்தரை முழுசா திட்டணும், வெறுக்கணும்,
அவனுக்கு இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோன்னு பாருங்க. உங்களுடைய புலன் ஃபுல்லா ஒன்றி உங்கள் கவனம் ஃபுல்லா நீங்க யாரை திட்டுறீங்களோ, எதை நினைச்சு வெறுப்பு ஏத்துறீங்களோ, எதை நினைச்சு நீங்க மனசுல சஞ்சலப்படுறீங்களோ அவரை சுத்தியே அப்படியே முழு கவனமும் அங்க நிற்கும். அப்ப அதனால நீங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அந்த எண்ணத்திற்கு நீங்கள் கொடுக்கும் வலுவை விட, நீங்கள் உங்களுக்கு புறம்பாக இல்லை யாரோ தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த தண்டனை இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயத்துல உங்களோட கவனம் முழுவதும் எதில் போய் சேரும் என்றால், அந்த அந்த இடத்துல உங்களுடைய கவனம் உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் தெரியாது. என்னப்பா ஏதோ நினைச்சிட்டு இருந்தா அவன் அப்படி பண்ணிட்டான் அவன் எப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலேயே தான் நீங்க இருப்பீங்க. உங்களை சுத்தி எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் நடந்தால் கூட உங்களது கவனம் அதில் செல்லவே செல்லாது. காரணம், உங்களுடைய கவனம் முழுது எப்போதுமே உங்களுக்கு புறம்பாகவே செயல்படக்கூடியதாக இருக்கு. அப்போது நமக்கு சாதகமாக நினைக்கக்கூடிய தருணத்துக்கு எப்போதெல்லாம் அந்த எண்ணம் நமக்கு புறம்பாக இருக்கிறதோ அங்க நீங்க என்ன செய்யணும்னா, நீங்கள் அவர்களை நேரடியாக நீங்கள் அணுக வேண்டும். அந்த மாதிரி எண்ணம் வரும்போது நீங்கள் எப்போது நம்ம இந்த மாதிரி தப்பா நினைக்கிறோம், ஒருத்தனுக்கு தண்டனை தரணும்னு நினைக்கிறோம், அவன் நாசமா போன்னு நினைக்கிறோம், அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனையும் நம்மளுக்கு சாத்தியமாக போகுது. அப்ப நமது கவனம் முழுவதுமாக அப்படி திசை மாறும்போது அந்த சமயத்துல இறைநாமத்தை நமச்சிவாய் 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 நமச்சிவாய்ன்னு சொல்லி அந்த பஞ்சாட்சரத்தை உங்களுக்குள்ள ஆழ்ந்து 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 ஓத விட்டுக்கிட்டே இருங்கள். ஓத விட அது உங்களுள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்குள் அது நடத்தி கொடுக்க ஆரம்பித்து விடும். அப்படி நடக்க 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 உங்களுள் அந்த விஷயம் ஆழ்ந்து பயணிக்க உங்களுக்குள்ள இருந்து அந்த நெகட்டிவா நினைக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் எண்ணத்திற்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொள்ளும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு சாதகமான பாதகம் என்பது எல்லாமே நீங்கள் உங்கள் எண்ணத்தை கையாள்வதில் தான் இருக்கிறதே ஒழிய உங்களுக்கு அது புறம்பாக இருப்பது நீங்கள் தான். அதனால நம்ம என்னதான் கோயில்ல போலாம், என்னதான் பூஜை பண்ணாலும் நம்ம எண்ணம் எங்கே போகிறது, யாரை எதிர்த்து போகிறது, யாரை நாம் பழிவாங்க வேண்டும் என்ற தன்மையோடு போகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்கள் எண்ணத்தை சீர்படுத்தினால் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் முழு கவனத்தோடு முழு அக்கறையோடு உங்களது எண்ணம், யார் தப்பு செஞ்சாலும் அது மாறும், அவர் திருந்துவார் அப்படின்னு நினைக்கிறதோடு அவர் தண்டிக்கப்படுவாருங்கிறதுக்கு உடனே நம்ம மனசு வந்துடும். அவர் திருந்துவார், அவர் மாறுவார். நம்ம வீட்டிலேயே பிள்ளைங்க படிக்கலன்னா இது படிக்கல இதெல்லாம் உருப்படாது அப்படின்னீங்கன்னா நீங்க உங்களுடைய எண்ணத்தின் தாக்கம் உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்களே சரியாக செய்ய விடாமல் செய்து, நீங்கள் சரியாக செய்தாலும் உங்கள் எண்ணத்தின் தாக்கம் அந்த குழந்தையின் மேல் பதிவதினால் அந்த குழந்தையும் நீங்கள் செய்வதை தவறாகவே புரிந்து கொள்வதற்கு நீங்களே மூல காரணமாக இருக்கிறீர்களே தவிர இதற்கு விதி வினை என்ன வேணா நீங்க சொன்னா அது எல்லாமே கிடையாது. எண்ணம் ஒன்றுதான். அந்த எண்ணம் எங்கிருந்து வெளிப்படுகிறது என்றால் உங்களுள் உட்கடந்து இருக்கக்கூடிய இறைவன் திருவருளோடு அந்த எண்ணம் வெளிப்படுகிறது. அந்த எண்ணம் யாரை குறித்து வெளிப்படுகிறதோ அங்கே உங்களுடைய ஆன்ம பலம் என்று இறைவன் உங்களுக்கு கொடுத்த பலம் ஒன்று உள்ளே இருக்கிறது. இந்த பலம் அதற்கு தாரை வார்க்க எதை குறித்து நீங்க சிந்திச்சாலும் அதுக்கு உங்களுடைய ஆன்ம பலம் தாரை வார்க்கப்படும். அப்படி அந்த ஆன்ம பலம் தாரை வார்க்கப்படும் போது அவர் உங்கள் எண்ணத்தினால் அவர் பயனடைவார், நீங்கள் அவரினால் பயனடைவது குறைந்துவிடும். ஆதலால் எண்ணத்தை மாற்றுங்கள், எல்லாம் மாறும். எண்ணத்தை மாற்ற வல்ல இறைவன் தான். ஒவ்வொரு ஆலயத்துக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களை இறைவன் நியூட்ரல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருவார். அந்த நியூட்ரல் ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு வர உங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நாளை இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.